வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எஸ்ஆவிட்டிவ்ஸ் தமிழ் சேனல். நான் எஸ்ஆவிட்டிவ்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு சூப்பர் இன்ஜினியர்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கேபினெட் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கூலர் மாஸ்டர்லேருந்து அவங்க வந்து ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேபினெட் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த கேபினெட் வந்து ரொம்ப நாளாக அவனும் வந்து யூஸ் பண்ண நினச்சிட்ருக்கேன். ஸோ ஃபைனலாக வந்து அந்த கேபினெட் நம்மக்கிட்ட வந்திருக்கு. ஸோ இந்த கேபினெட்டை நம்ம வந்து பார்க்கறதுக்கான முக்கியமான விஷயம் என்னென்னா இதோட யூனிக்னஸ். ஸோ மற்ற கேபினெட்லேருந்து இந்த கேபினெட் எப்படி டிஃபர் இருக்குது நம்மளுக்கு, அதே மாதிரி இந்த கேபினெட்டில் என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி கேபினட்டோட பாக்ஸை வந்து பார்த்துருங்க. செம வெயிட்டான பாக்ஸு. ஸோ இதுதான் அந்த பாக்ஸ். ஸோ எவ்வளோ ஒரு சிம்பிளாக இருக்குது பாருங்கள். ஸோ இப்படி வந்து பார்த்தா உங்களுக்கு இப்படி தான் தெரியும். பட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மானிட்டர் மாதிரி இருக்கும் அந்த கேபினட்டோட பாக்ஸு. அதே மாதிரி மேலெல்லாம் ஹேண்டில் கொடுத்து ஸோ ஒரு பாக்ஸே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதை பார்த்தா கேபினெட் அப்படின்னு யாருமே வந்து சொல்ல மாட்டாங்க, மானிட்டர் இல்லை வேறு ஏதாவது விஷயங்கள் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த கேபினெட்டில் என்ன யூனிக்காக இருக்குது, என்ன இன்ஜினியர் பண்ணி அவங்க வந்து கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. ஸோ இதோட பில்ட் குவாலிட்டி என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இதில் இருக்குது. பிகாஸ் நார்மல் கேபினெட்னா ஒரு பிசி பில்டு பண்ணுவோம், ஒரு கேபினெட்டாக யூஸ் ஆகும். பட் அதை தவிர்த்து இதில் என்னென்னலாம் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும், இதோட ப்ரைஸ் என்ன, ஒர்த்தான ஒரு பில்டு குவாலிட்டியில் இருக்கா நம்மளுக்கு, அதே மாதிரி புதுசாக ஒன்று இன்ஜினியர் பண்ணாங்களா, அதில் வந்து ஃப்ளாஸ் வந்து நிறையா இருக்கும். ஸோ அந்த மாதிரி இதில் ஏதாவது ஃப்ளாஸ் இருக்கா, ஏதாவது வந்து சூட் ஆகலையா, ஏதாவது காம்பனன்ட்ஸ், அந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, ஜஸ்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது பிசி பில்ட் வேணும்னா நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு வந்து பிசி பில்ட் நம்ம வந்து பண்ணி தர முடியும். சேனலுக்கு நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற ஜாயின் பட்டன் கிளிக் பண்ணி மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் வந்து நிறைய பர்க்ஸ் இருக்குது. அதே மாதிரி மெம்பர்ஸ் ஒன்லி வீடியோஸ்லாம் நிறையா வந்து வரப்போகுது. அதே மாதிரி உங்களுக்கு வந்து எவ்ரி மந்த் 2 லைவ் செஷன்ஸ் வந்து இருக்கும். ஸோ அந்த லைவ் செஷனில் இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து தாராளமாக அதில் வந்து கேட்டுக்கலாம். ஸோ டவுட்ஸுன்னு இல்லை வேறு ஏதாவது பிசி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இல்லை ஏதாவது ஒரு தெரியாத விஷயங்கள், இந்த மாதிரி எந்த விஷயங்கள் இருந்தாலும் நீங்கள் வந்து அந்த மெம்பர்ஸ் ஒன்லி லைவில் வந்து கேட்டுக்கலாம். ஸோ இதெல்லாமே உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஜாயின் பட்டன் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட் நம்ம வந்து கேபினெட் ஓப்பன் பண்ணி உள்ளே என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இதை எப்படி அசம்பிள் பண்ணுறது அதெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். வாவ். ஸோ ஓப்பன் பண்ணோடனே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து என்னென்ன பார்ட்ஸ் வந்து இதுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சைடு என்னென்ன மாதிரியான ஒரு ஃபார்ம் ஃபேக்டரில் நம்ம வந்து இந்த கேபினெட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், ஸோ என்னென்ன மாதிரி யூஸ் ஆகும் அப்படிங்கிறத நம்மளுக்கு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. செம்ம ப்ரீமியமாக இருக்குது, பட் வந்து ரொம்ப ஹெவியாகவும் இருக்குது. ஆனால் என்னென்னா இது வந்து திருப்பி ஓப்பன் பண்ணால் அந்த கேபினெட் இதே மாதிரி உள்ள ஐயோ கண்ணாடி எவ்வளோ நேரம் நான் அடித்தது. குட் குட் குட். வாவ். இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து சில என்னென்ன எப்படி பில்டு பண்ணுறது அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இதோட மேனுவலில் தொலைச்சிட்டோன்னா நம்ம வந்து பில்டே பண்ண முடியாது. செம்ம ப்ரீமியமாக இருக்குது. ஸோ நான் உங்களுக்கு டாப் ஆங்கிள் கேமராவில் காட்டுறேன். ஸோ எவ்வளோ ப்ரீமியமாக இருக்குது அப்படின்ட்டு. செம்மையாக இருக்கு இல்லையா? ஓகே, இப்போ நம்ம வந்து இதை எடுத்துருவோம். ஓகே, நைஸ். ஸோ இது வந்து ஃபுல்லாகவே வந்து கிளாஸ். நம்மளுக்கு இதை எடுத்து டம்முன்னு அடிக்கணும் போல் இருக்குது. பட் நம்மளோட எக்ஸைட்மெண்ட்டை கண்ட்ரோல் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்குள்ளே போயிடலாம். வாவ், எப்பா என்ன வெயிட்டாக இருக்குது தெரியுமா? ஐ திங்க் பில்டு குவாலிட்டியில் வந்து குறையே இருக்கிற மாதிரி எனக்கு தெரியவே இல்லை. நார்மல் கேபினெட்டு ஒரு 10,000 ரூபாய்க்கு ஒரு கேபினெட் வாங்குறேன்னா அதோட இது வந்து செமையான பில்டு குவாலிட்டியில் இருக்குது. செம பில்டு, செம வெயிட்டாக நல்லா ஒரு ஃபீலோடு இருக்குது நம்மளுக்கு. பட் என்ன ஒரு குறைனா இதை வெளில எடுத்துட்டோம்னா நம்ம வந்து திருப்பி உள்ளே வைக்க முடியாது. ஸோ ஐ திங்க் இது வந்து பேக் சைட் சம்திங் வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இங்கே ஒரு மெயின் பார்ட் இருக்குது, அதை எடுப்போம் இல்லை. வாவ். ஸோ இதுதான் வந்து நம்மளோட கேபினெட். இதுதான் கேபினெட் ஆக்சுவலாக நம்மளுக்கு சொல்ல போனால். ஸோ இதில் தான் எல்லாத்தையும் வந்து அட்டாச் பண்ணோம். அதாவது லைக் நம்மளோட மதர் போர்டு மாதிரி இது. ஸோ இங்கே தான் மதர் போர்டு ஹோல்ட் ஆகும். நம்மளுக்கு மதர் போர்டு வந்து சப்போர்ட் பண்ணுற ஃப்ரேம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ சைட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா அடிஷ்னல் எக்ஸ்டென்ஷன். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம கனெக்ட் பண்ணி பெருசாகிக்கலாம். ஸோ திஸ் இஸ் பவர் சப்ளையோட ப்ராக்கெட்டுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா 2 பவர் சப்ளை மாட்டுறதுக்கான ஒரு ப்ராக்கெட் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ குட். ஸோ இது வந்து மேல் செக்ஷன். இது எடுத்துட்டோம் அப்படின்னா ஓகே. ஸோ இப்போ வந்து சைடில் நம்ம வந்து மாட்ட போகிறது கேபினெட்டோட சைடில் என்னென்ன வரும் அப்படிங்கிறது வந்து இது. ஸோ இதெல்லாம் வந்து சைடில் வந்து இதில் தான் வந்து நம்மளுடைய ஏஓ அதெல்லாம் வந்து இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ எஸ், அது வந்து 2 கொடுத்துருக்காங்க. இது ஒன்று இருக்குது அண்ட் இங்கே இன்னொன்று இருக்குது இல்லைவா? ஸோ இந்த மாதிரி 2 வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க.
எத்தனை லேயரு? ஓகே, ஸோ ஐ திங்க் இதுதான் ஃபைனல் லேயர்னு நினைக்கிறேன். இது வந்து கிளாஸை வந்து ஹோல்டு பண்ணேன்னு நினைக்கிறேன். மேலேயும் கீழேயும் வரும் இந்த ஃப்ரேமு. இதே மாதிரி 2 ஃப்ரேம் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ 2 ஃப்ரேம் இருக்குது நம்மளுக்கு. ஸோ இது வந்து மேலே கீழே வரதுக்கான ஒரு ஃப்ரேம்ஸ். ஸோ அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குது? ஜிபியூ ஹோல்டு பண்ண ஃப்ரேம். ஸோ பார்த்தாவே எல்லாமே ஈஸியாக தெரிஞ்சுக்கிற அளவுக்கு தான் இருக்குது. நம்மளுடைய ஐஓ போர்ட்ஸ் இது ஆக்சுவலி செம்ம. ஸோ இதை வந்து எங்கள் இடத்துல வேணாலும் நம்ம வந்து மாட்டிக்கலாம். ஸோ நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு வந்து உங்களோட டேபிளுக்கு அடியில் கூட மாட்டிக்கிட்டிங்கன்னா அங்கே ஈஸியாக நீங்கள் வந்து இதெல்லாம் போட்டுக்கலாம். பிகாஸ் ஸ்க்ரூஸ் ஹோல்ஸ் எல்லாம் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இல்லை டேப் வச்சு கூட நம்ம வந்து ஒட்டிக்கலாம். ஸோ பட்டன் எல்லாமே இருக்குது ஆக்சுவலி. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டைப் சி போர்ட்டு கொடுத்துருக்காங்க. தென் வந்து பவர் பட்டன், யூஎஸ்பி 3.0 அண்ட் டைப் சி அண்ட் ஹெட்ஃபோன் ஜாக் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ எஸ், சூப்பர். ஸோ இதுவும் வந்து நல்ல ப்ரீமியமாக இருக்குது. ஐ திங்க் சீப் குவாலிட்டி அந்த மாதிரிலாம் பில்ட் பண்ணாமல் செம்ம க்ளீனாக சூப்பராக பில்ட் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு ப்ராடக்ட் வந்து அவங்க பில்டு பண்ணதுக்கான காரணம் வந்து மேபி அவங்களுடைய எங்களோட இன்ஜினியரிங் டெக்னிக்ஸ் எல்லாம் நாங்கள் உங்களுக்கு காட்டணும் அப்படிங்கிறதுனால பில்ட் பண்ணியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் அவ்வளோ ஒரு ப்ரீமியமாக இருக்குது எல்லாமே. ஸோ எஸ், அவ்வளோதான். இதுக்கு கீழே வந்து நம்மளுக்கு எதுவுமே கிடையாது. ஸோ திஸ் இஸ் த லாஸ்ட் திங். ஸோ இப்போ வந்து நம்ம இதை வந்து அசம்பிள் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். டென்ஷனாவது சவுண்டு கேட்டாவே. இங்கே ஆக்சுவலி மேக்னெட் ஒன்று கொடுத்துருக்காங்க. எதுக்குன்னு தெரிலானா இது மேக்னெட் தானா? இதோ ஓகே, அவ்வளோதான். கேபினெட் இஸ் ரெடி. இதுதான் உங்களுக்கு வந்து கேபினெட். நீங்கள் வந்து அசம்பிள் பண்ணிக்கலாம். இதில் அசம்பிள் பண்ணி நீங்கள் வந்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இப்படி வந்து கையில் வச்சு நீங்கள் வந்து எங்கேயாவது கேரி பண்ணுறீங்க அப்படின்னா கேரி பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வந்து நடமாடும் கம்ப்யூட்டராக இருக்கீங்க அப்படின்னா கூட இப்படியே வச்சு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒருத்தர் வந்து மானிட்டர் கேரி பண்ணுவாங்க. சூப்பராக இருக்குது கேஸு. நிறைய மல்டி பர்பஸ். இவன் மண்டை குழம்பி மெண்டலாகி வந்திருக்கானா இல்லை போர் அடிக்குதுன்னு டைம் பாசிங் பண்ணுறானா? இப்போ இதை வந்து அட்டாச் பண்ண போகிறோம். இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சும்மா அடிஷ்னலாக இது வந்து கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு வேணுன்னா அட்டாச் பண்ணிக்கலாம். பட் நம்ம இங்கே வந்து அட்டாச் பண்ண போகிறோம். இது இல்லைனா கூட நம்ம வந்து இப்படி யூஸ் பண்ணலாம். நான் வந்து சும்மா சொல்ல, உண்மையாக தான் வந்து சொல்லிகிட்ருக்கேன். இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது. பிகாஸ் இது வந்து தாராளமாக வெயிட் தாங்கும். அண்டு மதர் போர்டு வரும். மதர் போர்டு மேலே சிபியூ கூலர். இதுக்கு வந்து ஜிபியூ ப்ராக்கெட் மட்டும் இங்கே வந்து வரும் நம்மளுக்கு. ஸோ அதை அட்டாச் பண்ணிட்டோம்னா அவ்வளோதான். கீழே வந்து பவர் சப்ளைக்கான ப்ராக்கெட். ஸோ அவ்வளோதான். ஸோ இது நீங்கள் ஏஓ அட்டாச் பண்ண போகிறீங்க, அதாவது ஏஓ இல்லை வந்து வேறு ஏதாவது ஃபேன்ஸ் ஏதாவது வைக்க போகிறீங்கன்னா மட்டும் இதை வந்து நீங்கள் சைடில் அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இப்போதைக்கு வந்து இப்படியே விட போகிறதில்ல, இதையும் அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ பண்ணி பார்த்துருவோம். டேய் நில்லுடா. அட ஸ்க்ரூ ஆகுடா. ஒரே ஒரு ஸ்க்ரூ. வாவ், இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஆனால் இப்போ இந்த ஸ்க்ரூவோட விட்டோன்னு வைங்க உடச்சிக்கும் அப்படியே. ஆனால் விடக்கூடாது, ஏன்னா இது வந்து வெயிட் அதிகம். அவ்வளோதான்டா. ஓகே, சூப்பர். பில்டு பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இந்த சைடு பண்ணோம் இப்போது. ஸோ இந்த வாட்டி நிற்க வச்சு ட்ரை பண்ணுவோம், எது ஈஸியாக இருக்குது அப்படின்னு பார்க்க. வாய்ப்பு இல்லை. என்ன எப்படி இருக்கு இது? ஓ வாவ். ஸோ அந்த மேக்னெட்டுன்னு சொன்னல, இது எதுக்கு தெரியுமா? ஸ்க்ரூஸ் எல்லாம் ஹோல்டு பண்ணுறதுக்காக. வாட் அ பிரில்லியன்ட் ஐடியா. சூப்பரில். ஸோ இதுக்குள்ளே வந்து இப்படி கொட்டிட்டு இது போட்டு இதுக்குள்ளே ஸ்க்ரூஸ் போட்டுக்கலாம். இருக்கு, நான் உங்களுக்கு காட்டுறேன், டென்ஷன் ஆகாதீங்க. இப்படி ஸ்க்ரூஸ் போட்டுக்கிட்டிங்கன்னா அதுக்குள்ளே கொட்டாது. வாட் அன் ஐடியா சர்ஜி. செமையாக இருக்குது பாருங்கள்.
ஸோ கொட்டாது நம்மளுக்கு. இந்த மாதிரியே வச்சுக்கலாம், நீங்கள் ஹோல்டு பண்ணிக்கலாம். நைஸ். ஏன்னா இங்கே இப்போ தான் போட்டுருந்தாங்க, அதனால தான், வேறு ஒன்றும் இல்லை. குட் கூலர் மாஸ்டர், குட். யூ ஹவ் டன் அ கிரேட் ஜாப் மச்சான். இதை நீ எடுறா, வீடியோவில் எடுறா, நம்ம வந்து ரீல்ஸில் போடுவோம். ஸோ எஸ், இப்போ வந்து நம்ம கீழே அது நிற்கலை இல்லையா, ஸோ அதுக்கான இந்த ப்ராக்கெட் வந்து மாட்டுவோம். ஸோ இந்த ப்ராக்கெட் எதுக்குன்னா நிற்க வைக்கிறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ராக்கெட்டில் தான் நம்மளோட கிளாஸ் வந்து வரப்போகுது. ஸோ அதுக்கு தான் இந்த ப்ராக்கெட். ஸோ இப்போ இதில் வந்து நம்மளுக்கு கிளாஸ் வரும். ஸோ இதுதான் வந்து டிசைன். இப்போ நம்ம வந்து ஜிபியூ வந்து மாட்ட போகிறோம். ஜிபியூ எங்கே நம்ம இப்போ மாட்டுவோம் அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதை தீர்க்கிறதுக்கு தான் இந்த ஒரு ப்ராக்கெட் வந்து கொடுத்துருக்காங்க. எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். ஸோ இதை எடுத்துகிட்டு இது மேலே இங்கே வச்சுட்டு பண்ணணும். பின்னாடி ஸ்க்ரூ போடணும். ஸோ இதை வந்து பில்டு பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இதை வந்து இந்த பார்ட்டை நம்ம வந்து இப்படி க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அவ்வளோதான். டாடா, கேபினெட் ரெடி. ஸோ இவ்வளோ வந்து ஒரு சிம்பிளான ஒரு ப்ராசஸ் தான் ஆக்சுவலி, பில்டு ப்ராசஸ்ஸு அப்படின்னு சொல்ல மாட்டேன் நான். சிம்பிள் இல்லைனாலும் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா க்ளீனாக அவங்க வந்து கொடுத்துருக்காங்க எல்லாம். பிகாஸ் ஜென்ரலாக ஒரு கேபினெட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு ஜஸ்ட் மதர் போர்ட்லாம் அசம்பிள் பண்ண ஆரம்பிச்சிடலாம். பட் இந்த கேபினெட்டுக்கே வந்து ஒரு அசம்பிளி வந்து தேவைப்படும். ஸோ அந்த மாதிரியான ஒரு யூனிக்கான கேபினெட். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு வந்து பில்டிங் ப்ராசஸ் மட்டும் தான் நம்ம வந்து காட்டியிருப்போம். ஸோ இதில் வந்து ஆக்சுவலாக நம்ம வந்து ஒரு பில்டு பண்ணுறது வந்து நெக்ஸ்ட் வீடியோவாக உங்களுக்கு வந்து வரும். ஸோ இந்த மாதிரி ஓப்பன் ஏர் கேஸாக வச்சு ஒரு பில்டு வரும் உங்களுக்கு. அதே மாதிரி டெஸ்ட் பெஞ்ச்லேயும் நம்ம வந்து எப்படி யூஸ் பண்ணலாம், என்ன ஃபார்ம் ஃபேக்டரில் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கும் நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பண்ணுறேன். பிகாஸ் இந்த வீடியோவே வந்து ஒரு லாங்கான ஒரு வீடியோவாக ஆகிடுச்சு. ஸோ எஸ், ஓவரால் ஒரு கிரேட் கேபினெட், ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. ஸோ மஸ்ட் ட்ரை இந்த கேபினெட்லாம். ஸோ என்கிட்ட ஒரு கேபினெட் இது இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே நான் வந்து இந்த கேபினெட் வந்து வாங்கினேன். ஸோ அதுவும் இல்லாமல் கிரேட் ஜாப் பை கூலர் மாஸ்டர். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அடிஷ்னலான இந்த சில விஷயங்கள்லாம் எனக்கு வந்து ரொம்பவே வந்து இதில் பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதுவும் இல்லாமல் எல்லாமே வந்து ஈஸியான ஒரு ப்ராசஸ் தான், ரொம்ப காம்ப்ளிகேட்டட்லாம் கிடையாது. ஐஓ போர்ட்ஸ் எல்லாமே வந்து அப் டு டேட்டாக இருக்குது நம்மளுக்கு. ஸோ இது வந்து மவுண்டிங்க்கு நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் மவுண்டிங் சப்போர்ட் நம்மளுக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அது எல்லாமே வந்து நல்லா இருந்துச்சு. ஸோ ஓவராலாக வந்து ஒரு கிரேட் கேஸ். இந்த வீடியோவில் தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சா லைக் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜாயின் பட்டன் கிளிக் பண்ணி நம்மளோட மெம்பர்ஷிப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நிறைய பர்க்ஸ்லாம் அங்கே இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் தான், அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.